அடையாளம் கண்டு கொள்ளுதல், இரகசியமான மறைக்கப்பட்ட ஞானம். மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஈஸ்டர் பருவத்திற்கான நமது கருப்பொருள் அடையாளம் கண்டு கொள்ளுதல் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தொடர்ந்து வந்த அனைத்து தொடர்ச்சியான அனுபவங்களிலும், அதாவது அவரது அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் ஆகியவற்றின் அவருடனான நமது அடையாளத்தை பற்றி கற்றுக்கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் பூமியில் அவருடைய உயிர்த்தெழுதல் ஊழியத்திலும் பரலோகத்தில் அவருடைய பரமேறுதலின் ஊழியத்திலும் இயேசு கிறிஸ்துவுடன் பகிர்ந்து கொள்ள நமக்கு எவ்வாறு வழி திறக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கண்டிருக்கிறோம். பூமியில் இயேசு கிறிஸ்துவின் தொடர்ச்சியான ஊழியத்தில் நாம் பங்கெடுப்பது தொடர்பாக யோவான் 20:21 முக்கியமான வசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களை, அதாவது அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இயேசு கிறிஸ்து பூமியில் தனது ஊழியத்தின் போது பிதாவின் சொந்த பிரதிநிதியாக இருந்ததைப் போலவே பூமியில் நாம் இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிரதிநிதிகளாக இருக்கிறோம். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலின் ஊழியத்தில் நாம் பங்கெடுத்தது தொடர்பாக வெளிப்படுத்தல் 1:5 ஒரு முக்கியமான வசனம் இருக்கிறது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமென். எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டதன் மூலம் நாம் தேவனுடைய பார்வையில் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அல்லது ஆசாரியர்களின் ராஜ்யமாகவும் மாறிவிட்டோம் என்பதை நீங்கள் இங்கே காணலாம். இயேசு கிறிஸ்துவின் 2 பெரிய பரமேறுதல் ஊழியங்களுக்குள் நுழைய நமக்கு உரிமை இருக்கிறது. அவர் அங்கு ராஜாவாக ஆட்சி செய்கிறார், மேலும் ஆசாரியராகவும் பரிந்து பேசுகிறார். அவருடைய மரணத்தின் மூலம் நாம் பரலோகத்துக்கு சென்று அவரோடு மகிமை பெற்று ராஜரிக ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்தையும் பகிர்ந்து கொள்ள உரிமை பெற்றுள்ளோம். இன்று தேவனுடைய இரகசியமான மறைக்கப்பட்ட ஞானம் என்று நான் அழைப்பதற்கு குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இயேசுவுடன் நாம் அடையாளம் காண்பதினால் நம்முடையதாக மாற்றப்பட்ட அனைத்தையும் அந்த ஞானத்தின் மூலம்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் இது எனக்கு மிகவும் பிடித்த கருப்பொருளில் ஒன்றாகும். ஏனென்றால் தேவன் தம்மையே எனக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பு நான் ஒரு திறமையான தத்துவ ஞானியாக இருந்தேன். பவுல் இங்கே பேசுகிற இந்த உலக ஞானம் என்ற விஷயத்தை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். உண்மையில் அது ஒரே மாதிரியாக இருந்தது. ஏனென்றால் எனது சிறப்பான படிப்புத்துறை கிரேக்க தத்துவமாகும். 7 வருடங்களாக நான் கிரேக்க தத்துவத்தில் மூழ்கினேன். இதுதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் ஞானம் அல்லது இந்த உலக ஞானம் என்று குறிப்பிடுவதாகும். அது துல்லியமாக தத்துவம்தான். எனவே என்னுடைய சொந்த பின்னணி மற்றும் அனுபவத்திலிருந்து தேவனுடைய மறைக்கப்பட்ட ஞானத்தை பற்றிய பவுலின் இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது என்பதை மற்றவர்களை விட நான் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், நான் ஞானத்தை தேடிக்கொண்டிருந்தேன். தேவன் என்னை முழுமையமாக மாற்றும் வரை, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாறும் வரை தேவனுடைய அந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை பற்றி நான் ஒருபோதும் கண்டுபிடிக்கவில்லை. அதன் பின்னர் அந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை தேட எனக்கு வழி திறக்கப்பட்டது. இவைதான் பவுல் 1 கொரிந்தியர் 2:4-10 வரைக்கும் கூறுகிறார். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. நான் அதை எவ்வளவு நன்றாக பாராட்டுகிறேன். பவுல் ஒரு சிலரே புரிந்து கொள்ளத்தக்கதாக சொல்ல வேண்டிய நீளமான, சிக்கலான, நுட்பமான அறிவு சார்ந்த சொற்றொடர்களை பயன்படுத்தவில்லை. ஒருமுறை ஜெர்மன் தேசத்து தத்துவ ஞானி இம்மானுவேல் காண்ட் என்பவரின் புஸ்தகத்தில் அவருடைய ஒரு வாக்கியம் 2 பக்கங்களுக்கு மேலாக ஒரு புள்ளி கூட இல்லாமல் நீளமாக இருந்தது. அதை வாசித்தது எனக்கு நினைவிருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் அதை படிக்க விரும்புகிறீர்கள்? தேவன் தனது ஞானத்தை அந்த வடிவில் வைக்கவில்லை என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? இருப்பினும் பவுல் 6 தொடர்ந்து கூறுகிறார், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல.
இது ஆளுகையான தொடர்பான ஒரு வித்தியாசமான ஞானம். அதுதான் இந்த ஞானத்தின் கருப்பொருளாகும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் பவுல் இந்த ஞானத்தை விவரிக்கிறார். உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். கவனிங்கள், இது ஒரு இரகசியமான ஞானம், இது ஒரு மறைக்கப்பட்ட ஞானமாகும். ஆனால் இந்த ஞானத்திற்கு ஒரு சிறப்பான நோக்கம் இருக்கிறது. தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினார். அது ஒரு ஆச்சரியமான சொற்றொடர். பவுல் தொடர்ந்து சொல்கிறார், அதை பிரபஞ்சத்து பிரபுக்களின் ஒருவனுக்கு அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. வேறு வார்த்தைகளை கூறுவதானால், வெளிப்புறத்தை பார்த்து இயேசு கிறிஸ்துவை உண்மையில் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளும் ஞானம் அவர்களிடம் இல்லை. இரகசியமான மறைக்கப்பட்ட ஞானம் இல்லாததால் அவர்கள் மகிமையின் கர்த்தரை தவறிவிட்டனர். அவர்கள் உண்மையில் இப்பிரபஞ்சத்தின் பிரபுவை சிலுவையில் அறைந்தார்கள். வசனம் 9 சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். மனிதனுடைய இயற்கையான புலன்களால் இந்த ஞானத்தை பாராட்ட முடியாது. அவனுடைய இயல்பான பகுத்தறிவு இந்த ஞானத்தை பெற முடியாது. அனைத்தும் விளக்கப்பட்டது. ஆனால் இந்த ஞானத்தை அடைய மற்றொரு வழி இருக்கிறது. தேவன் அதை தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். பின்னர் பவுல் முடிவாக சொல்லுகிறார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்போது மீண்டும் அந்த சொற்றொடரை பார்ப்போம். தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. அதன் அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன். நான் நம்பியதன் அர்த்தம் என்னவென்று உண்மையில் புரிந்து கொள்ள தொடங்குவதற்கு முன்பு இந்த வார்த்தைகளை நான் பலமுறை வாசித்தேன். நான் நம்புவது என்னவென்றால், இந்த ஞானத்தின் முழு நோக்கமும் இந்த மகிமைக்குள் தேவனுடன் நம்மை கொண்டு வருவதும் நம்மை பூமிக்குரிய தளத்திற்கு மேலாக பரலோக தளத்திற்கு உயர்த்துவதே ஆகும். மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நம்மை அங்கே சிங்காசனத்தில் அமர்த்துவதற்காகவே ஆகும். தேவன் இந்த இரகசிய ஞானத்தை வடிவமைத்த காலம் தொடங்கியது. இதை நினைக்கும் போது என் மனம் திகைக்கிறது. அவர் இந்த ஞானத்தை வடிவமைத்த போது உங்களையும் என்னையும் சிந்தனையிலே வைத்தார். ஆனால் பாருங்கள், இந்த ஞானத்திற்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது. நீங்கள் தேடலாம், தடவி பார்க்கலாம், கோட்பாட்டை வகுக்கலாம், நீங்கள் யூகிக்கலாம், நீங்கள் விரும்புகிற வரையில் தத்துவமாக செல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த வாசலை கண்டுபிடிக்கும் வரையிலும் இந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை ஒருபோதும் அடைய முடியாது. அந்த வாசல் என்னவென்று தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. நீங்கள் சிலுவைக்கு வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நோக்கத்தை காணும்போது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நீங்கள் அவருடன் அடையாளம் காணப்படுவதை காணும் பொழுது, பின்னர் ஞானசாந்தின் மூலம் அடக்க செய்யப்படுவதில் அவருடன் அடையாளம் காணப்படுவதில் தொடர்ந்து செல்வீர்கள். பின்னர் அதுவே இந்த இரகசிய ஞானத்திற்கு நடத்தி செல்லும் வாசலாகும். நீங்கள் அவருடன் உயிர்ப்பிக்கப்பட்டு இருப்பதை காணலாம். நீங்கள் அவருடன் எழுப்பப்பட்டும் இருப்பீர்கள். மேலும் நீங்கள் அவருடன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சிலுவையாகிய வாசலை கண்டுபிடிக்கும் வரை அது உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கும். பவுல் எழுதியதில் நம்முடைய மகிமைக்காக நியமிக்கப்பட்ட இந்த இரகசியமான மறைக்கப்பட்ட ஞானத்தை பற்றி பேசும் மற்றொரு பகுதி இருக்கிறது. அதுதான் ரோமர் 8 - 32 வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானுமாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னும் முக்கியமான சொற்றொடரை மீண்டும் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் அவருடன் அடையாளம் கண்டு கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவுடனான சுதந்திரத்தில் நுழைகிறோம். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கிருபையாக அருளுகிறார். நாம் தேவனுடைய வாரிசுகளாகவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் வாரிசுகளாகவும் மாறுகிறோம். ஆனால்
அதற்கு ஒரு செயல்முறை இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த செயல்பாட்டில் 5 நிலைகளை சுருக்கமாக காட்டுகிறார். பவுல் சொல்கிறார், முதலில் தேவன் நம்மை முன்னறிந்தார், இரண்டாவதாக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், மூன்றாவதாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நான்காவதாக அவர் நீதிமான்களாக்கியிருக்கிறார் மற்றும் ஐந்தாவதாக அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். மேலும் அவை அனைத்தும் கடந்த காலத்தில் இருக்கிறது. இப்போது அந்த செயல்முறையின் முதல் 2 படிகள் காலம் துவங்குவதற்கு முன்பே நித்தியத்தில் நடந்தன. காலம் தொடங்குவதற்கு முன்பே தேவன் நம்மை முன்குறித்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை ஏற்பாடு செய்தார். பின்னர் காலப்போக்கில் தேவன் தலையீடு செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலம் நம்மை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அடையாளம் கண்டு கொள்ளும்படி ஏற்றுக்கொள்ள அவர் நம்மை அழைத்தார். நாம் அவருடைய அழைப்புக்கு பதிலளிக்கும் போது அவர் நம்மை நீதிமான்களாக்கினார். அவர் நம்மை எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுவித்தார். அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆனால் அவர் நம்மை நீதிமான்களாக்கிய போதோ அவர் அத்துடன் நிறுத்தவில்லை. இதை பல கிறிஸ்தவர்கள் பார்த்ததில்லை. அவர் நம்மை மகிமைப்படுத்தினார். பரலோகத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களாகும் இயேசு கிறிஸ்துவோடு கூட மகிமையை பகிர்ந்து கொள்ள அவர் நம்மை கொண்டு வந்தார். எதிர்காலத்தில் அல்ல, கவனியுங்கள். அவர் நம்மை மகிமைப்படுத்தினார். அது கடந்த காலம். மற்ற அனைத்தும் கடந்த காலத்தில் இருப்பது போலவே இதுவும் அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படுத்தினார் என்று இருக்கிறது. இதை மீண்டும் பவுல் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரைக்கும் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கவனியுங்கள், இது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கிறிஸ்துவோடு கூட நாம் அடையாளம் கண்டு கொள்வதாகும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த போது நீங்களும் மரித்தீர்கள். அதுதான் வரலாற்று காலத்தில் கிறிஸ்துவோடு கூட உங்கள் அடையாளமாகும். அது முடிந்தது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதுதான் மறைவான ஞானத்தின் ரகசியம். நமது வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உலகம் அதை பார்க்க முடியாது. அதை அனுபவித்த உங்களுக்கும் எனக்கும் அதுதான் மிகவும் உண்மையான விஷயம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நாம் ஏற்கனவே அவருடைய மகிமையை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அதை பார்க்க முடியாது. அது காண முடியாத, கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து காணக்கூடிய மகிமையில் தோன்றும் போது நமது மகிமையும் வெளிப்படும். ஆனால் நாம் ஏற்கனவே அதை பகிர்ந்து கொள்கிறோம். நாம் மரித்தோம். நமது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்தில் நாமும் இருக்கிறோம். இன்றைய நேரம் முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். அடுத்த வாரமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்னும் கருப்பொருளில் தொடர்வேன். உங்கள் தினசரி வாழ்க்கையில் அதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை நான் உங்களுக்கு எளிமையான தெளிவான வார்த்தைகளில் காண்பிப்பேன். ஆமென்.